தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்திய 23:3 வாசியம் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்க. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த 23 முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயின் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மோசேயை போல வாழல. மோசேயின் ஸ்தானத்தில் இருந்து பிரசங்கிக்கிறது போல வாழல. அதனால தான் ஆண்டவர் துக்கமா சொல்ற, அவங்க சொல்றபடி செய்யுங்க, செய்கையின்படியோ செய்யாதிருங்க. பிரசங்கம் பண்றபடி வாழறதில்ல. இதுதாங்க நிறைய இன்னைக்கு ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய பிரச்சனைன்றதோட பாவம். நாம் என்ன பிரசங்கம் பண்றோமோ அதன்படி வாழணும். ஆக வாழ முடியல பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கத்தின்படி வாழாதவர்கள் மாய்மாலக்காரர்கள். நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. ஜெபத்திலே மாய்மாலம். நீங்கள் மத்தேயு 6:6-5 நீங்க வாசிவார். ஜெபத்திலே மாய்மாலம். 6:1-2 தர்மம் செய்வதிலே மாய்மாலம். மத்திய 7:21-23 வரலும் பாத்தீங்கன்னா, ஆக பலத்த அற்புதங்கள் செய்யறாங்க, ஆனா பிதாவின் சித்தம் செய்யல. என்ன, பிசாசுகளை விரட்டுகிறார்கள், ஆக அற்புதம் செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, ஆனால் பிதாவின் சித்தம் செய்யல. என்ன பிதாவின் சித்தம் செய்யல? அங்க கனி இல்லைங்க. அற்புதம் நடக்குது, ஆனால் வாழ்க்கை சரியில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலம் இன்றைக்கு ஊழியத்திலும் இருக்கிறது, விசுவாசிகளின் ஜீவியத்திலும் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள்லாம் ரொம்ப பொல்லாத ஒரு நாட்கள். தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிசுத்தப்படுத்தி பூரணராகவும் கடந்து போவோம் வாருங்கள். ஆக நாள்தோறும் பூரணத்துக்கு நேராய் போக கர்த்தர் உதவி செய்வாரார். சரி, இதுக்கு என்னங்க பரிகாரம்? இந்த மாய்மாலம் போறதுக்கு முதல் ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு வியாதியஸ்தன், ஒரு நோயாளி தான் ஒரு நோயாளின்னு முதல்ல அவன் உணரணும். உணர்ந்தா தான் டாக்டர் இடத்துல போவான், வைத்தியம் பண்ணுவான், சரியாயிரும். நோயாளின்னு உணராத வரையிலும் அவன் அப்படியே கடந்து அந்த நோயில செத்துத்தான் போவான். ஆக முதல்ல இந்த மாய்மாலங்கிற வியாதிக்கு பரிகாரம் என்னன்னா, முதல்ல அந்த வியாதி எனக்கு இருக்குன்னு உணரணும். பிறகுதான் வைத்தியராகி இயேசுவிடத்துல வரணும், அவர் சொஸ்தப்படுத்துவார். ஆக எந்தெந்த பகுதியில் நாம் தவறி இருக்கிறோம், உண்மைதான் ஆண்டவரே, நான் நீங்கெல்லாம் தவறி இருக்கிறேன், என்ன மன்னியும் சொல்லி பரிகாரியை கர்த்தர் பரம வைத்தியராகி இயேசுவிடத்துல வருவோம். இந்நாளிலே ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.